தளபதி தளபதி வாழ்க, தமிழக வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க. அண்ணாதுரையும் சார் வந்து எழுத்துத்துறையில இருந்து போயிருந்தாங்க. அப்புறம் கலைஞரும் எழுத்துத்துறையில இருந்து போயிருந்தாங்க. எம்ஜிஆர் ஐயாவும் நடிப்புத்துறையில இருந்து போயிருந்தாங்க. இப்ப ஜெயலலிதாமாவும் நடிப்புத்துறை. மீண்டும் வந்து நம்மளுடைய விஜய் சாரும் வந்து இப்ப நடிப்புத்துறையில இருந்து போயிருக்கிறாரு. அவங்க எப்படி சிறப்பான ஆட்சி நடத்தி இந்த மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்து வெற்றி வாகை சூடினாங்களோ அதே மாதிரி விஜய் சாரும் மக்களிடத்திலேயே நிறைய நல்ல விஷயங்கள் செய்து அவரும் கண்டிப்பா வந்து நிறைய வெற்றி வாகைகளை சூடுவாருன்றது என்னுடைய நம்பிக்கை. சிஎம் ஜோசப் விஜய் சிஎம் ஆயிருக்காரு. உங்க சிங்கர்ஸ் யூனியன் சார்பா ஏதாச்சும் ஒரு கோரிக்கை கீழே தான் இருக்கிறீங்களா? அது வந்து யூனியன் தலைவர் தான் போய் வைக்கணும், செயலாளர் தான் வைக்கணும். நாங்க வந்து சாதாரண உறுப்பினர் தான் நான். அதனால அது அவங்க தான் அதை போய் போய் என்ன மாதிரி எப்படி வைப்பாங்க என்னன்றது தெரியல. அதை அவங்க தான் பார்க்கணும். ஓவரால் அவரும் வந்து கலைத்துறையை சேர்ந்தவர், ஆமா. குறிப்பில் சேர்ந்தவர் தான். நீங்களும் கலைத்துறை. ஓவரால் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? சிஎம் கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் குறிப்பில் அது மாதிரி நடந்தா நல்லா இருக்கும். இல்ல எல்லாருமே ஒவ்வொரு கோரிக்கை கொண்டு போயிட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்ப தயாரிப்பாளர்கள் சங்கம் போய் பார்த்தாங்க, இயக்குநர்கள் சங்கம் பாக்குறாங்க, அப்புறம் தனிப்பட்ட முறையில நிறைய இயக்குநர்களும் போய் பார்த்து அவங்க கண்டிப்பா ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க. இருக்காலாம் இருக்காது, இருந்தாலும் அவருக்கும் தெரியும் நம்ம சிஎம் ஆனா கண்டிப்பா சினிமா துறைக்கு திரைத்துறைக்கு வந்து நம்ம சிறப்பா பணியாற்றணும் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்பதானே வந்து ஒரு 15 நாள் கூட அதான் 15-20 நாள் ஆக போகுது. இந்த சூழல்ல வந்து ஒவ்வொன்னா ஒவ்வொரு விஷயத்த வந்து அவரு வந்து முன்னெடுப்பாருன்னு கலைத்துறையில இருந்து முக்கியம் ஆயிருக்காரு. அது ஒரு இயக்குனர் இருக்கு. அது பெரிய விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து நிறைய அண்ணாதுரையும் சார் வந்து அவங்க வந்து எழுத்துத்துறையில இருந்து போயிருந்தாங்க. அப்புறம் கலைஞரும் எழுத்துத்துறையில இருந்து போயிருந்தாங்க. எம்ஜிஆர் ஐயாவும் நடிப்புத்துறையில இருந்து போயிருந்தாங்க. இப்போ ஜெயலலிதாமாவும் நடிப்புத்துறை. மீண்டும் வந்து நம்மளுடைய விஜய் சாரும் வந்து இப்ப நடிப்புத்துறையில இருந்து போயிருக்கிறாரு. அவங்க எப்படி சிறப்பான ஆட்சி நடத்தி இந்த மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்து வெற்றி வாகை சூடினாங்களோ அதே மாதிரி விஜய் சாரும் மக்களிடத்திலேயே நிறைய நல்ல விஷயங்கள் செய்து அவரும் கண்டிப்பா வந்து நிறைய வெற்றி வாகைகளை சூடுவாருன்றது என்னுடைய நம்பிக்கை. தளபதி தளபதி வாழ்கன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முன்னாடி மேடையில வந்து பாடி அவர் எதற்கு நீங்க பாடிருக்கீங்க, அதை பத்தி என்னன்னு? இதுல வந்து அது 3வது ஆண்டு துவக்க விழா. அதுல வந்து டக்குன்னு சாரு அவருக்காக ஏதாவது பாடணுமே, எந்த வரி போறதுன்னு தெரியல. அதனால மைண்ட்ல டக்குன்னு தளபதி தளபதி வாழ்க, தமிழக வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க அப்படின்னு ஒரு 4 முறை பாடின உடனே அவரு டக்குன்னு அப்படியே நாங்க அதாவது இவ்வளவு டான்ஸ் ஆடினாங்க, குழந்தையும் டான்ஸ் ஆடினாங்க, நானும் டான்ஸ் ஆடினேன், சாரும் டான்ஸ் ஆடினாரு. அது ஒரு பெரிய வைரல் ஆச்சு. அப்ப வந்து எல்லாருக்கும் என்னன்னாக்க ஒரு பெரிய உச்ச நடிகரை வந்து ஆட வச்சிட்டீங்க, அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு மன கவலையில கஷ்டத்துல ரொம்ப மன வேதனையில இருக்கும்போது அவரை மகிழ்ச்சி படுத்திங்க, அவரை சிரிக்க வச்சிட்டீங்க, ஆட வச்சுட்டீங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இப்ப நினைக்கும் போது.